சூர்யாவோட கருப்பு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, நான் வியாழக்கிழமை டிக்கெட் போட்டு வச்சேன். வியாழக்கிழமை படம் வராம ஃபினான்ஷியல் இஷ்யூன்னாங்க. வெள்ளி சனி 2 நாள் போக முடியல. நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன். சரி, ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீயா இருப்போமேன்னு சொல்லிட்டு காலைல 8:30 மணிக்கே டிக்கெட்டை போட்டு படத்துக்கு போனேன். படம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் போனேன். படம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கு. ஒரு தடவை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் தேட்டரில். சூர்யா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ இன்ட்ரோலுக்கு முன்னாடி தான் வராரு. அவர் கேரக்டரே கிட்டத்தட்ட எக்ஸ்டெண்டல் கேமியோ மாதிரி தான். செகண்ட் ஹாஃப்லையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வருவார். வர சீன் எல்லாமே அவருக்கு மாஸ் மூமெண்ட்ஸு, சூர்யா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. சூர்யாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் நீட்டாக இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி நல்லா நடிச்சிருந்தார் படத்தில். வில்லன் கேரக்டர் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஓகே, ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இந்த லேயர் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஒரு சில ரெஃபரன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சப்டலாக இருக்குது, என்ஜாயபுளாக இருக்குது. கதைக்குள்ளே ரெஃபரன்ஸ் வருது, ரெஃபரன்ஸ்க்காக படம் பண்ண போல, அதை புரிஞ்சுக்கோங்க. ரெஃபரன்ஸ் எல்லாமே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எதுவுமே உறுத்தலை. அதுவே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஆர்ஜே பாலாஜிக்கு. திணிக்கலை. நான் ப்ரீவியஸாக சொன்ன படங்கள் மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த ரெஃபரன்ஸ் மீட்டர்லாம் அழகாக பார்த்து பண்ணியிருந்தாங்க. த்ரிஷா இருக்காங்க படத்தில், இருக்காங்க, அவ்வளோதான். அதை தவிர்த்து இந்திரன்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் கேரக்டர் நீட்டாக இருந்துச்சு. மலையாளம் ஸ்லாங்லேயே தான் பேசியிருக்கார் தமிழில். அவரோட கேரக்டர் ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. சிங்கம் படத்துலேருந்து ஒரு சின்ன இது போயிருக்காங்க, ஒரு கால் பேக் மாதிரி போயிருக்காங்க. அதெல்லாம் ஓகே, நீட்டாக இருந்துச்சு. சாய் அபியங்கரோட பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாங் வந்து காட் மோடு மட்டும் எனக்கு ஓகே ஒர்க்காச்சு. இந்த கருப்பனை வாரமையான்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஓகே, நல்லா இருந்துச்சு. மீதி எல்லாமே ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரு, கிளைமேக்ஸ் நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்கன்னு சொன்னால் எனக்கு டீசெண்டாக இருந்துச்சு. அந்த கருப்பு சாமி வருஷத்துல வந்து சூர்யா ஆடுவார், அதெல்லாம் டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. அடுத்த பார்ட் 2க்கு வர லீடு கொடுத்து வச்சுருக்காங்க. அது என்னன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக சொல்லணும்னா ஒரு டீசெண்டான வாட்ச். ரெட்ரோ அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை. சும்மா ஒரு பொழுது போலன்னா இந்த படம் பார்க்கலாம். ரொம்ப கலாச்சி விளையாடுற அளவுக்குலாம் மோசமாக இல்லை. மூக்குத்தி அம்மனோட மேல் வருஷன் மாதிரி வச்சுக்கலாம். நயன்தாரா எப்படி ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க, அங்கே வந்துடுவாங்களோ அதே மாதிரி சூர்யா வராரு, அவ்வளோதான். எல்லை கருப்பு சாமி அவனோட இதெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான்.